உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு புத்தகத்திலும் மைய புள்ளி. Christ is there in every book as something or other. அவர் எப்படி இருக்கிறார் என்பதை படித்து கொண்டிருக்கிறோம். முதல்ல பஞ்சாகமத்தில் பார்த்தோம், அடுத்தது சரித்திர புத்தகங்களில் பார்த்தோம். இன்றைக்கு 3வது பிரிவுக்கு போகிறோம். அது wisdom and poetry, ஞானமும் பாடல்களும் சங்கீதங்களும். wisdom and poetry, ஞானமும் பாடல்களும் என்ற பகுதியிலே. ஞானம்னா என்ன? கர்த்தர் கொடுக்கிற ஒரு அறிவு, அதுதான் ஞானம். வாழ்க்கையை எப்படி வாழ்வது, வெற்றியோடு வாழ்வது, எப்படி பிசாசு கிரியை செய்கிற பூமியிலே கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்வது, எப்படி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வது என்பதை நமக்கு போதிக்கிறது ஞானம். அடுத்து பாடல்கள், பொயட்ரி. பொயட்ரினா எ குரூப் ஆஃப் சாங்ஸ், அநேக பாடல்களின் தொகுப்பு. உள்ளத்தை தொடக்கூடியது, உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது, நம்முடைய மனதை சந்தோஷப்படுத்தக்கூடியது, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடியது. அதனுடைய தொகுப்புக்கு பெயர்தான் சங்கீதங்கள். நாம் இப்போது இன்றைக்கு இந்த ஞானமும் பாடல்களும் என்ற 3வது பகுதிக்குள்ளே போகிறோம். அதில் முதல் புக்கு என்னன்னாக்கா யோபு. யோபுல என்னங்க இருக்குது? பாடல் இருக்கான்னு கேட்டால் பாடல்கள் இருக்குது. அதை விட அதில் என்ன இருக்குது? ஞானம் இருக்கிறது. யோபு புத்தகத்திலே ஞானம் இருக்கிறது. இயேசு அந்த புக்கிலே எப்படி இருக்கிறார், யோபு புத்தகத்திலே இயேசு யாராக இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்பதை படிக்கலாம். இந்த யோபு ஊத்ஸ் என்ற தேசத்திலே, அது இந்த அரேபியன் சைடில் இருக்கிற ஒரு ஊர், ஊத்ஸ் தேசம். அதிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் ஒரு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். தேவனுக்கு பயப்படுறது மட்டுமல்ல, பொல்லாப்புக்கு விலக வேண்டும். உத்தமனாய் இருக்கிற மனுஷன். அவன் ஒரு குட்டி ராஜாவை போல வாழ்ந்தான். அவனிடத்திலே எக்கச்சக்கமான வேலைக்காரர்கள், எக்கச்சக்கமான ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள் எல்லாம் இருந்தது. பெரும் சொத்துக்காரன். இவன் பிள்ளைகள் 7 மகன்கள், 3 மகள்கள், 10 பிள்ளைங்க. சே, எனக்கு கூட 10 பிள்ளைங்க இருந்தால் நல்லா இருந்திருக்கும். 7 மகன்கள், 3 மகள்கள், பெரிய வீடு. வீட்டில் சந்தோஷம், பிள்ளைங்க நிறைஞ்சு வழிகிறாங்க. பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க எல்லாரும் ஹாப்பியாக இருக்கிறாங்க. கர்த்தருடைய வழியிலே அவர்களை நடத்துகிற ஒரு மனிதன். இவன் ஒரு ஆசாரியனை போல ஒவ்வொரு நாளும் எப்போதெல்லாம் இந்த பிள்ளைகள் போய் தங்கள் வீட்டிலே விசேஷங்களை அனுசரிக்கிறார்களோ, பர்த்டே, 10 பிள்ளையும் அதுக்கு 10 நாளில் பிறந்த நாள் கொண்டாடும். இன்னும் பலவிதமான பண்டிகைகள் பிள்ளைகள் கொண்டாடுவார்கள், கர்த்தரை துதிப்பார்கள். அப்போ இவன் யோசிப்பான், ஐயோ என் பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு என்ன தப்பு பண்ணியிருப்பாங்களோ, கர்த்தரை பற்றி ஏதாவது குறையா பேசியிருப்பாங்களோ, கர்த்தருக்கு விருப்பம் இல்லாதது எதையாவது என் பிள்ளைங்க செஞ்சுருப்பாங்களோ, என் பிள்ளைகள் கர்த்தரை துக்கப்படுத்தி வருத்தப்படுத்தியிருப்பாங்களோ, அதனால கர்த்தருடைய கோபம் வந்துருமோ, என் பிள்ளைங்க மேலே கர்த்தருடைய எரிச்சல் வந்துருமோ, என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு பயப்படுவான். பயந்து என்ன செய்வான்? அவனே பலியிடுவான். அன்றைக்கு ஆசாரியன் இல்லை, அன்றைக்கு லேவியன் இல்லை, அன்றைக்கு கர்த்தர் யாரையும் அந்த வேலையை செய்ய வைக்கவில்லை. ஒவ்வொருவனும் தனக்குத்தானே ஆசாரியன்.
ஆபிரகாம் அவன்தான் பலியிட்டான், வேற யாரையும் வாடகை கூட்டிகிட்டு வந்து அவன் பலியிட வரல. அவன் ஒரு ஆசாரியனை போல. யாக்கோபு அவன்தான் பலியிட்டான். அடுத்தது யோசேப்பு, யாக்கோபு அவன் தான் பலியிட்டான். ஏனால் அன்றைக்கு ஆசாரியர்கள் இல்லை. ஒவ்வொரு மனிதனும் தனக்காக பலியிட வேண்டும். இவன் குட்டி ராஜா போல வாழ்ந்தவன் ஒரு ஆசாரியனை போல பலி செலுத்தி பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துவானாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துறீங்களா? உங்கள் பிள்ளைங்க ஒழுங்காக இருக்காங்களா? உங்கள் பிள்ளைங்க நல்லா சரியாக பேசுகிறாங்களா? பழக்க வழக்கம் நல்லா இருக்குதா? உங்கள் பிள்ளைங்க ஊர் சுத்தாமல் ஒழுங்காக வீட்டில் உட்காந்து பைபிள் தினம் வாசிக்கிறாங்களா? பெற்றோர் கவனிக்கிறீங்களா? அதுக்கு தான் பெற்றோர் சாட்சியாக வாழ வேண்டும், பெற்றோர் வழி நடத்த வேண்டும். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கர்த்தர் அந்த வேலையை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதை செய்ய முடியல எனக்கு. அப்போ பிள்ளை பெற்றிருக்கக்கூடாதுல்ல. பிள்ளையை பெத்தாச்சு, இப்போ பிள்ளை என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பிரியமாக வளர்க்க வேண்டும். அது ஒரு டென்ஷன், அதுக்கு நேரம் வேணும். பெற்றோர் இந்த ஃபோனை நோண்ட முடியாது, சொந்த வேலைக்கு போக முடியாது, பிள்ளையத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும், உத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறா, பாரு, நீ தானே என்கிட்ட பிள்ளை கேட்ட, உனக்கு நான் பிள்ளை கொடுத்தேன். எத்தனை தடவை அழுத, எத்தனை வருஷம் அழுத, பிள்ளை வேணும் பிள்ளை வேணும் பிள்ளை வேணும். அந்த பிள்ளைய கர்த்தருக்கு பிரியமாக வளர்க்குறீங்களா? உங்கள் சொல் பேச்சு கேட்டு பிள்ளை நடக்குமா? நடக்கணும், இல்லைன்னா நடக்க வைக்கணும். அதுக்கு தான் ஏதோ இடுப்புக்கு கீழே ஒரு இடம் இருக்கே. கொடுக்கறத கொடுத்து பிள்ளைய ஒழுங்காக சின்ன பிள்ளையிலேருந்தே கரெக்டாக வளர்க்கணும். பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். பிள்ளைய பகைக்கிறவன் தான் பிள்ளைய கண்டிக்க மாட்டான். பிள்ளைய நேசிக்கிறவன் பிள்ளைய ஒழுங்காக கண்டித்து சரியான வழியில் நடத்துவார்கள். இந்த புத்தகத்திலே, யோபு புத்தகத்தில் 3 பகுதி இருக்கிறது. முதல் பகுதியில் கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் நடந்த பேச்சுவார்த்தை. ஏதோ அந்த காலகட்டத்தில் கர்த்தர் பிசாசுக்கு ஒரு இடம் கொடுத்துருந்தாரு. அவன் மேலே போகலாம், அவரோட பேசலாம். இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அன்றைக்கு வைத்திருந்தார். அவன் போனான், பேசினான், ஒரு பேச்சுவார்த்தை. அடுத்த பகுதி என்னன்னா, இந்த யோபுக்கு 3 நண்பர்கள் இருந்தாங்க, கெட்டிக்கார நண்பர்கள். 7 நாளைக்கு வரைக்கும் தான் அவங்களால அமைதியாக இருக்க முடியும். 7 நாள் கடந்துச்சு, அவன் அள்ளி விடுவான் பாருங்க. தான் மனசில் என்னன்னா இருக்கோ அம்புட்டையும் பேசுவான். அது ஒரு பகுதி. 3 ரவுண்டு பேசுவானுங்க 3 பேரும். அடுத்தது 3வது பகுதி, கர்த்தர் வந்து யோபோடு பேசுகிறார். இப்படி 3 பகுதியாக இந்த புத்தகத்தை நீங்கள் பிரிக்கலாம். இந்த மனிதன் இந்த சாத்தான் கர்த்தர்கிட்ட போய் கேட்குறான், இந்த யோபுவை சுற்றி நீங்கள் வேலி அடித்து அவனை நல்லா வச்சுருக்கிறீங்க, அதனால தான் யோபு உத்தமனாக இருக்கான், அவனை தொட்டு பாருங்க. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னு பாருங்க. சிலரை தொட்டக்கூடாது, தொட்டா போச்சு, அம்பிடுத்தான். தொட்டா சீனிங்கி பார்த்துருக்கீங்களா? ஒரு செடி இருக்குது, தொட்டா சீனிங்கி, தொட்டா போச்சு, அடுத்த நிமிஷமே மூடிக்கும். சரி, இந்த தொட்டு பாருங்க நடக்கிறது வேற. எல்லாத்தையும் அவன் தொட்டான். கடைசியாக கர்த்தர் சொன்னார், அவன் உயிரை மட்டும் விட்டு வை, மற்றதெல்லாம் நீ தொட்டுக்கலாம். அதே போல் ஓட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு குட்டி ராஜா ஆசாரியன் 10 பிள்ளைகளை இழந்தவன் ஒரு தகப்பன் உட்காந்து மேலே கீழே சுரண்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறான். ரொம்ப பரிதாபமான நிலைமை. அவனுக்கு ஒரு மனைவி. அவன் வந்து என்ன சொன்னான், தேவனை தூஷித்து ஜீவனை விடு. எதுக்கு நீ இருக்க, ஏன் பிறந்த, ஏன் வாழ்கிற, செத்து தோலை. எப்படி தான் இப்படி மனைவிகள் பேசுவாங்கன்னு தெரியல. சரி இருக்கட்டும், யாராவது பேசியிருந்தேன்னா கேன்சல் பண்ணுங்க. ஐயோ நான் தெரியாமல் பேசிட்டேன், மன்னியும் ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்டே மன்னிப்பு கேட்டு புருஷன்கிட்டே மன்னிப்பு கேட்டு ஒழுங்காயிக்கங்க. அடுத்தது பாருங்கள், இந்த செய்தியை கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டோன்னே எல்லோரும் வர்றாங்க. வந்து 7 நாள் உட்காந்து அவனோட துக்கம் விசாரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அவனுடைய துக்கம் மகா கொடிய துக்கம். அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தனும் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? நீ தப்பு செய்யாமையா உனக்கு இது நடந்திருக்கும், உன் மேலே ஏதோ குற்றம் இருக்குது, இல்லைன்னா கர்த்தர் உன்னை போட்டு இப்படி வாட்டி வதப்பாரா? உன் 10 பிள்ளையும் சாகுமா? உன் வீட்டில் இருக்க ஆடு மாடு அம்பட்டும் கொள்ள போகுமா? உன் நிலம் போலம் எல்லாம் எரிஞ்சு போகுமா? நீ ஏதோ பண்ணியிருக்க. சும்மா இருக்கலாம்ல, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுன்றவன்லாம் சும்மா இருக்கலாம்ல. போய் வம்பளுக்கிறானுங்க பாருங்க.
இவன் என்ன பண்ணான், நீங்களும் ரொம்ப கெட்டிக்காரவங்க, நல்லவங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு கேடும் வரல, உங்கள் பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா இருக்குது, நீங்கள் பேசுவீங்க பேசுங்கப்பா, பேசிட்டே இருக்கன்ட்டு அவன் ஆட்டுக்கு இருக்கிறான் பரிதாபமாக. கடைசியில் கர்த்தர் வந்தார். கர்த்தர் வந்தோடனே இவன்ட்டு முதல்ல பேசுகிறாரு. என்ன பேசினாரு? வீணான வார்த்தைகளை கொண்டு அலப்புகிற இவன் யார்? யாரா அலப்புற? ஏன் சொல்லிட்டான், கையை வச்சு வாயை பொத்திக்கிறேன், நான் தெரியாததை அலப்பினேன், எனக்கு தெரியல, எப்படி பேசணும்னு தெரியல, நானா புலம்பி தீர்த்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரே. அடுத்து அந்த ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாரு. ஏண்டா அனுபவிச்சவன் அவன் வாய் மூடிட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்ருக்கான், நீங்கள் யார்டா என் பிள்ளைய குறை சொல்கிறதுக்கு? கர்த்தர் கேட்டாரா இல்லையா? கேட்டார். போய் எல்லாரும் அவன் காலில் விழு, மன்னிப்பு கேளு, அவன் உனக்காக ஜெபம் பண்ணாதான் உனக்கு விடுதலை, இல்லைன்னா உனக்கு விடுதலை இல்லை, கர்த்தர் சொன்னார். அப்படி நடந்தது. சரி, இதில் இந்த புத்தகத்துக்கு பெயர் என்னன்னாக்கா மனந்திரும்பி வந்தவன். இதோடைய அர்த்தம் மனந்திரும்பி வந்தவன் என்பது அந்த ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷனில் அர்த்தம். அடுத்தது உபத்திரப்பட்டவன் அப்படின்னும் இதுக்கு ஒரு பேர் இருக்குது. இந்த புக்குக்கு பேர் உபத்திரப்பட்டவன், அதிகமான உபத்திரவங்களை பட்ட ஒரு மனிதன். இதில் ரொம்ப சில முக்கியமான வசனங்கள் இருக்கிறது. இதில் 3வது அதிகாரத்தில் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. The thing which I have greatly feared has come upon me. ஆங்கிலத்தில் நான் எதுக்கு ரொம்ப பயந்தனோ அது எனக்கு நடந்தது. யார் பயப்பட சொன்னது? பயப்படாமல் இருக்கலாம்ல. இன்றைக்கும் நம்ம அநேகர் பயப்படுறோம் பாருங்க. எல்லாத்துக்கும் பயம், எதுக்கெடுத்தாலும் பயம். நடக்குமா நடக்காதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, கல்யாணம் நடக்குமா நடக்காதா, பிள்ளை பிறக்குமா பிறக்காதா, சுகம் ஆகுமா ஆகாதா, தரித்திரம் போகுமா போகாதா. அடே அப்பா, ஒரு சின்ன தலைவலி வரக்கூடாது. தலைவலி வந்தோடனே என்ன ஆகும்? அப்படியே பெருசாகும், தலை வீங்கிரும், தலை பெருசாகும் பெருசாகும், மூளை வீங்கிரும் மூளை வீங்கிரும், அப்படியே படுப்பாங்க, அப்படியே செத்துருவாங்க. கற்பனை, இந்த மூளையை வச்சு சும்மா இருக்கக்கூடாதா? அப்படியே கற்பனை. அடுத்து இவங்களை கொண்டு போய் இவங்களை பார்க்கறதுக்கு எல்லாரும் வந்துடுவாங்க. சொந்தக்காரவங்கெல்லாம் குண்டானை தூக்கிட்டு அரிசி எடுத்துட்டு அது மேலே எடுத்தையோ வாழைப்பழத்தையோ வச்சு தூக்கிட்டு வந்துடுவாங்க. வந்து எல்லாம் ஒப்பாரி வைப்பாங்க. ஒப்பாரி வைக்கிறவங்கள காசு கூட்டிகிட்டு வந்து ஒப்பாரி வச்சாங்கன்னு பைபிளில் தாங்க எழுதியிருக்கு. பாருங்க, உனக்கு நீ செத்தா ஒப்பாரி வைக்க ஆளே உனக்கு இருக்காது, அது ஒரு சாபமாக எழுதியிருக்கு பைபிள். அதனால் ஒப்பாரியெல்லாம் வைக்கணும், ட்ரம்மெல்லாம் அடிக்கணும், கொட்டகையெல்லாம் போடணும். அப்போ தான் ஊரில் இருக்க எல்லாருக்கும் இந்த வீட்டில் ஒரு சாவு நடச்சுன்னு தெரியும். அமைதியாக தூக்கி கொண்டே மின்மயானத்தில் விட்டுட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அந்த வீட்டில் ஒரு அம்மா இருந்துச்சு, இப்போ காணா, இவங்க எல்லாம் சேர்ந்து என்னமோ செஞ்சுட்டாங்க, காணா அந்த அம்மாவை அப்படின்னு ஊரில் எல்லாரும் உங்கள் மேலே குறை சொல்லிடுவாங்க. அதுக்கு தான் சோஷியலைஸ் பண்ணுறது, அனௌன்ஸ் பண்ணுறது, ட்ரம் அடிக்கிறது, அந்த ஷாமியானா கட்டுறது. நம்ம ஊர்களில் ஒரு பாட்டு போடுவாங்க பார்த்துருக்கீங்களா தமிழ்நாட்டில்? ஆடாடாடா, நான் பாடலை, வேண்டாம். எந்த வீட்டுக்கு போனாலும் இப்படி தான் ஒரு பாட்டை போடுவாங்க. சரி, 3:25 அப்படி சொன்னான். அடுத்து 19ஆம் அதிகாரத்தில் 25 27 வரை 19, 25 உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். அவ்வளோ துக்கத்தில் நீதிமானாகிய யோபு தைரியமாக தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். என்ன நடந்தாலும் சரி, மை ரிடீமர் லிவ்ஸ், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்.
யோபு புத்தகத்தில் சென்ட்ரல்ல இயேசு கிறிஸ்து எப்படி உட்கார்ந்திருக்கிறார்? மீட்பராக உட்கார்ந்திருக்கிறார். எல்லா பாடுகளிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, வியாதிகளிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, போராட்டங்களிலிருந்து, சண்டைகளிலிருந்து நம்மை மீட்பவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவன் முதல்ல புலம்புவான் பாருங்க. 9:30 பாருங்க. எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்கு இல்லையே. எங்களுக்கு ஒரு மத்தியஸ்தர் இல்லை. நானும் தேவனும் கடந்து சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கும். யாராவது இடையில வரக்கூடாதா? என் கையையும் இயேசுநாதர் கையையும் பிடிச்சி இழுத்து சேர்த்து வைக்கிறதுக்கு ஒருத்தர் வரக்கூடாதா? இப்படி சண்டையில கிடக்கிறனே புலம்புறான். அடுத்து 24 சொல்றான், தேவனுக்கு முன்பாக மனிதன் நீதிமானாயிருப்பது எப்படி? ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் சுத்தமாயிருப்பது எப்படி? அவன் சொல்றான், எந்த மனுஷனாலையும் பாவம் செய்யாம இருக்க முடியாது. அப்ப எப்படிதான் பாவம் போகும்? அதற்கு தான் ஒரு மீட்பர் வேண்டும், அதற்கு தான் ஒரு இயேசு வேண்டும், அதற்கு தான் ஒரு இரட்சகர் வேண்டும். இரட்சகரை வேண்டும் வேண்டும் என்று கேட்கிறான். 13:15 சொல்லுறது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். என்ன ஒரு விசுவாசம் பாருங்க. நல்ல தேவ மனிதன். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். 37:23 பார்த்தீங்கன்னா 23 அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர், அவர் மகாநீதிபரர், அவர் ஒடுக்க மாட்டார். ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும், தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாய் இருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார் என்றான். சுயஞானத்தை சார்ந்து வாழாத, அவருடைய ரெஸ்பெக்ட் உனக்கு கிடைக்காம போயிடும். நீ ரொம்ப ஞானின்னு நினச்சிக்கிட்டு இருக்காத, கண்டதையும் பேசாத. ஆழமான காரியங்கள் கர்த்தரிடத்தில் உண்டு. அவர் ரகசியமாய் பல காரியங்களை செய்கிறவர். அவருடைய சித்தத்திற்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. என்ன இவன் சொல்றான்? அவர் மகா நீதிபரர், அவர் ஒடுக்க மாட்டார். கடைசியில் 42வது அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அவன் ஒன்று கண்டுபிடிச்சிட்டான். என்ன கண்டுபிடிச்சிட்டான்? மீட்பர் உயிரோடு இருக்கிறார், ஒன்றும் பேசக்கூடாது. ஏன் இப்படி நடந்தது, ஏன் எனக்கு நடந்தது, ஏன் என் குடும்பத்தில் நடந்தது, ஏன் எனக்கு கர்த்தர் இதை செய்யவில்லை, ஏன் 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 ஏனுக்கு பதிலே வரப்போறது இல்லை. சும்மா கர்த்தர்கிட்ட போய் ஞானியாக பேசுகிற மாதிரி ஏன் ஏன் கர்த்தாவே, ஏன் எனக்கு இதை செய்தீர், ஏன் இதை அனுமதித்தீர், ஏன் ஆண்டவரே, ஏன் ஏன் ஏன். இந்த ஏனை முதல்ல நிறுத்துங்க. என்ன காரணம்? கர்த்தரோட உட்காந்து அமைதியாக உங்களை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். மனுஷன் ரொம்ப யோக்கிய மாதிரி பேசிடக்கூடாது. உலகத்திலே யோக்கியனார்ந்து தண்டிக்கப்பட்ட ஒரே மனுஷன் யோபு. அவனுக்கு நடந்த காரணம் அவன் பயந்தான். நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, அவன் நிதானமா பேசினான், நீதியா பேசினான், அவனை போல பேசலன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேரையும் கர்த்தர் சத்தம் போட்டார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆராய்ந்து பாருங்கள், நன்றாக வாழ்ந்து கொள்ளுங்கள். ஹலோ, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் சொல்லலாம் ஹல்லேலூயா. எங்க எல்லாரும் சொல்லுங்க, நான் யோபு இல்லை. இன்னொருக்கா சொல்லுங்க, இன்னொருக்கா சொல்லுங்க. நீங்க யோபுலாம் இல்லை. நீங்க நல்ல காலத்தில், கிருபையின் காலத்தில் இருக்கிறீங்க. உங்களுக்காக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்திருக்கிறார். நீங்கள் விரும்புவது உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன்னு சொல்லியிருக்காரு. நான் அவனை தப்புவிப்பேன், அவனை கனப்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு. நல்ல காலத்தில் வாழ்கிறோம், சந்தோஷமாக வாழ்ந்து கொள்ளலாம். ஓகே, காட் பிளஸ் யூ.